உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். மாத ராசி பலன்கள். அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா, வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும், நிறைய சுவாரஸ்யங்களோடும், நிறையா ஏற்ற இறக்கங்களோடும், நிறைய சந்தோஷங்களோடும், நிறையா புகழோடும் பெயரோடும் சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை ஆல்மோஸ்ட் அப்பாடின்னு நகர்த்தியாச்சு. பிறக்கக்கூடிய 2026 வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும். ஓகே, வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார். ஓகே, பட் எகெயின் கோ டு மிதுன வீடு. டிசம்பர் 5ஆம் தேதி குரு அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் பாவம் என்னை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஓகே, இதுவே திரும்ப அதுவும் 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார். டிசம்பர் 5ஆம் தேதி அவருடைய டிரான்சிட் இருக்குது இந்த தடவை. ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தடவை தொடங்குவதற்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அங்கே ஆல்ரெடி சனி வக்ரத்தில் இருந்தவர் போன மாதமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால் சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. வா 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 இது வரைக்கும் அப்படியே வக்ரமாக இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்லதையும் பண்ணார். சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணார். இந்த தடவை நேர்கதியில் சனி பயணிக்க ஆரம்பித்து விட்டார். ஓகே, குரு பார்வையில் இருந்தார். இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி, தனித்த சனி அமர்ந்திருக்கிறார். இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார். அவரும் டிசம்பர் 7-8 தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்க போகிறது. அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை, செவ்வாய்க்கு சனி பார்வை. ஓகே, ஸோ 15-16 தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ராசியில் இருக்க போகிறது. அங்கிருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த 4 கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க. இந்த 4 கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார். ஓகே, 10ஆவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை, செவ்வாய்க்கு சனி பார்வை. என்ன சொல்கிறது, ஒரு ரணகலத்தில் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. இந்த மாதிரியான ஒரு 4 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை, சனிக்கு செவ்வாய் பார்வை, செவ்வாய்க்கு சனி பார்வை. கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்திய ஒரு கிரகமும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போது, மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025 வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாடி பெரிய பெருமூச்சு விட்டுக்கலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. என்னத்தை சொல்ல, எதை சொல்கிறது எதை விடுறது அப்படி இருக்கு தடவை மகர ராசிக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கான புத்தாண்டு தான். யாருக்கு ஜாக் பாட்டோலையோ மகராசிக்காரங்களுக்கு தான் ஜாக் பாட்டு. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து குரு கொஞ்சம் நல்லவைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். நிஜமாவே கொடுத்தாரு மகராசிக்காரர்களுக்கு. இப்போ திரும்ப எகெயின் 6ல் போகிறார். 6ல் போனாலும் வக்ரகதியில் தான் போகிறாரு. வக்ரகதியில் போயிட்டு அங்கிருந்து அவர் பார்வை செய்யக்கூடிய 2ஆம் இடத்திற்கு, 10ஆம் இடத்திற்கு, 12ஆம் இடத்திற்குலாம் அவருடைய பார்வை பலன் பதிய போகிறனால இந்த தடவை நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் நிகழ காத்திருக்கிறது. நிறைய பேங்க் லோனு, பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த தடவை முடிவாக போகுது, பைசலாக போகுது. வராத இடத்துல இருந்த பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த தடவை 12ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கிரகங்கள் உங்களை இயக்க போகிறாங்க. ஸோ மகர ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, 100% இந்த வருஷம் 2025 வருடம் கண்டிப்பாக ட்ராவல் செய்வீர்கள். உங்கள் நேட்டலாஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு மகர ராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள்ளே கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க வெளிநாடு போவீங்க. விமானத்தில் பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு பிஆர் கிடைக்கல, இது வரைக்கும் எனக்கு விசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்குலாம் விசா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யார் கிடைக்கிறதுலையோ உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக சில விஷயங்கள் நடப்பீங்க. தொழில் முனைவோராக போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் ராசிநாதன் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார்ன்ற போது இது வரைக்கும் இருந்த மைண்டு ஒரு மாதிரி தெளிவில்லாமல் இருந்தால் இனிமேல் கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஒரு விஷயத்த கிளாரிட்டியாக தெளிவாக டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வருது.
இது வரைக்கும் வரலையான்னு கேட்டால் இது வரைக்கும் வந்துச்சு. ஆனால் ஏதோ ஒன்றை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளே நம்ம கெடுத்துக்கிட்டோம், நம்மளே நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டோம், நம்மளே நம்ம யாருக்கும் தெரியாமல் திட்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாமல் யாருக்கு தெரிய போகுது இல்லையா? அப்புறம் மனசுக்கு பிடிச்ச மகராசின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த தடவை அதெல்லாம் தாண்டி ஸ்டாண்டர்டோட நிற்க போகிறீங்க. செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது. பயங்கரமாக வந்து தொழில் முனைவோர் ஆக போகிறீங்க. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. வேலையில் மாற்றம் நிகழப் போகிறது. வேலைக்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வேலை கிடைக்கல இனிமேல் மகராசிக்காரனுக்கு வேலை கிடைக்கும். நிறையா பேருக்கு உங்களுடைய காம்படிஷன் நீங்கள் யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்களாம் உங்களுக்கு கண்ணு தெரியாமல் அழிஞ்சு போகிறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கெடுக்க நினச்சாங்களோ அவங்களாம் தடமே இல்லாமல் ஓட போகிறாங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரருக்கு இந்த தடவை சூப்பரான டைம் போய்டுது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை, நடுவில் நீங்கள் வேறு என்ன வேணும்? கிட்டத்தட்ட 12ஆம் இடத்துல 4 கிரகம் அதுக்கு ராசிநாதனுடைய பார்வையெல்லாம் சேரும்போது கொஞ்சம் நிறைய கடனை பைசல் பண்ணுவீங்க. அங்கே வாங்கினது இங்கே வாங்கினது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கடனெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குவீங்க. கடன் அடைச்சிட்டோன்ற நிம்மதியில் தூங்குவீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தரும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒன்று கைக்கு வந்துச்சுன்ற திருப்தியில் தூங்குவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த விஷயத்தை என்னன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர்ந்து விட்டது. டிசம்பர் மாதம் எனக்கு தெரிஞ்சு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் தான். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எண்ணி ஒரு 4 விஷயம் இந்த டிசம்பர் மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறது. முதல் விஷயம், உங்களுக்கான உடைமை உங்ககிட்ட வரப்போகுது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திற்கு, 5ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது, ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறது. வேறு என்னப்பா வேணும்? நிறைய பேருக்கு சுப பார்வை இருக்கிறனால நிறைய தப்பாக எடுத்துக்க வேணாம். மேபி சில பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பழி சொல்லிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி போகுது. நீங்கள் ரிவெஞ்சு கொடுப்பீங்க இனிமேல். நான் இந்த டைத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மகராசிக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிவெஞ்சு ஆடி போகிறாங்க அடுத்தவங்கெல்லாம். நான் எப்பயுமே எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கேன், போகிறவங்க போட்டும் வர்றவங்க வரட்டும். மகராசிக்காரங்க பெருசெல்லாம் கவலையை போட்டுக்காதீங்க. உங்களுக்கான காலம் வந்துருச்சு. இது வரைக்கும் அமைதியாக உட்காந்துருந்ததெல்லாம் போதும். வர்ற மார்ச் மாதத்துலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. டாப் மோஸ்ட் கிளியராக தூக்கி அடிச்சுக்க போகிறீங்க. ஸ்டாண்ட் அலோன நிற்பீங்க. சிங்கம் மாதிரி நிற்பீங்க. வா 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 பார்த்துக்கலாம்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு வலிமை அதிகரிக்கும். உடல் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமை, சொல் வலிமை, செயல் வலிமை எல்லாம் அதிகரிக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக ஒரு மூளை வேலை செய்யும் பாருங்களேன். அது வந்து சொல்ல முடியாது. யூஸ்வலி மகர ராசி அமைதியாக இருக்குங்க. முதல்ல மாதிரி அது பேரே சிம்பிளே முதல்ல தான் தெரியுமா? முதல்ல தண்ணியில் இருக்கிறதே தெரியாது. ஆனால் பிடிச்சிச்சின்னா விடாது. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்னுமே அவங்க அடிக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் மாஸ்க் கட்டுவீங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நியூ இயர் யாருக்கு இல்லையோ உங்களுக்கு தாங்க. பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. நிறைய தொழில் முன்னேற்றம், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக வலுக்குது. இது வரைக்கும் ராசிநாதன் 3ல் வக்கரமாக இருந்தார். அதனால் கம்யூனிகேஷனில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இப்போது கம்யூனிகேஷன் பண்ணுறதுல தெளிவாக பண்ணுவீங்க. நட்பு மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். திட்டமிடல் பக்காவாக பண்ணுவீங்க. டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பீங்க. ஷார்ட் ட்ராவல் எல்லாம் 3ஆம் இடம் தான். நிறைய அடிக்கடி இடத்துக்கு போகிறது, கோவிலுக்கு போகிறது, அதுவும் வந்து பீச்சுக்கு போகிறதுல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறது, பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் என்ன பலன்கள் சொல்ல, நல்லா இருக்குங்க. கெடுதலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க. நல்லா தான் இருக்கீங்க. ஒரு மாதம் 1.5 மாதமாக நான் பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்கீங்க. இன்னுமே இதோட நல்லா இருப்பீங்க. அது வரக்கூடிய நியூ இயரில் விஸ்வரூபமாக காட்டுவீங்க. இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு கடன் அடைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அங்கங்கிறத விஷயங்கள்லாம் வந்துடும். உங்களுக்கு வராத பணம்லாம் வரத்துக்கான வாய்ப்பை இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பொருள் உங்ககிட்ட வந்து சேரும். அதன் மூலமாக ஒரு ஆன்ம சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது அயன சயன போகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பை தான் இண்டிகேட் பண்ணுது. சூரியன் உட்காந்துருக்கிறது, அதுக்கப்புறம் சுக்கிரன் அங்கே இடத்துல அமர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி போய் 12இல் அமர்தல், குலதெய்வ கோவில், இறை தெய்வ கோவில், இஷ்ட தெய்வ கோவிலுக்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணுவீங்க. அங்கே போயிட்டு வந்து அதுவும் எஸ்பெஷலி நிறைய பெண் தெய்வ வழிபாடு இந்த மகர ராசிக்காரங்க பண்ணுவீங்க. பெண் தெய்வ கோவிலுக்கு போவீங்க. நிறைய பேருக்கு காமாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த காமாட்சி அம்மன் கோவில் போவீங்க. இல்லை காமாட்சி அம்மனுடைய பிரசாதம் உங்கள் கையில் வந்து சேரும். மீனாட்சி அம்மன் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், இந்த தடவை அம்பிகையுடைய தலத்திற்கு போயிட்டு வந்து அதற்கான அருளை அப்படியே ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மனுடைய பிளெஸிங் தானாக தேடி வரும். உங்ககிட்ட மீனாட்சி அம்மன் படம் வந்து சேரும். அம்பாள் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லுவாள். அந்த அளவுக்கு குரு அங்கே உட்காந்து இயக்க போகிறாரு. சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து ராகுமே இந்த ரொம்ப மோசமாக வந்து, ஏன்னா திரும்ப எகைன் குரு வந்து அமைதி அமைதி
சின்சனார் அது பொங்காதன்னு ராகுவை கண்ட்ரோல் பண்ண தான் போகிறாரு. அதனால பெருசாக வந்து கவலைப்பட வேண்டாம். நல்லவையெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஆனாலும் பிரம்மாண்ட வெற்றியை பிரம்மாண்டமாக உண்டாக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. கனவுலே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாது. யூஸ்வலி மகரம் சொல்லவே சொல்லாது. வாயை மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க. நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேனே. ஆனால் இந்த உங்கள் வாயை பிடுங்கிறதுக்குனே சில பேர் வருவாங்க. விமர்சனங்கள் நிறைய வரும். 12ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள் வரும். நல்ல விஷயம் தான், கர்மா கிளன்ஸ். அதுக்கு யாராவது திட்டினா சாலி அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா கமெண்ட் போட எவ்வளோ ஜாலியாக இருப்பேன் தெரியுமா? அப்பா அடி திட்டி நம்மளை வந்து கர்மாவை கென்ஸ் பண்ணிட்டாங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு போடுவேன். அந்தளவுக்கு யாராவது உங்களை திட்டினாங்கன்னா கண்டுக்காதீங்க. ஏமாத்துறேன்னு சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டும், போய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டு, அது அவங்களோட பார்வை. நம்ம எதுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? ஸோ இந்த தடவை ரியாக்ஷன் நோ. நான் இப்போ சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்க ஒரே ஒரு அட்வைஸு, நோ ரியாக்ஷன். ரிசல்ட்டு தான் வேணும், காட்டணும், செயலில் தான் காட்டணும். சொல்லவே கூடாது. அப்போ தான் என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசி. இல்லை இந்த தடவை நீங்கள் அப்படி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வேறு லெவலில் இருக்க போது கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தெளிவு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. எதை எங்கே எப்படி பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்களே ஒரு பிளான் போடுவீங்க, ஸ்கெட்ச் போட்டு உங்களை நீங்கள் உந்து சக்தியாக மாற்றி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். நல்லவைகள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் முறையாக சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க செம்மையாக இருப்பீங்க. மகிழ்வோட உச்சத்தில் தான் இருப்பீங்க. மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாமல் போன காலம்லாம் மாறி இனிமேல் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அப்படியே சந்தோஷமாக தாண்டவம் அடப்போது. ரொம்ப நல்லா இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. பெருசாக கவலையப்பட்டுக்க வேண்டாம். நிறைய முன்னேற்றம், நிறைய வெற்றி, நிறைய வாகை எல்லாம் சூட போகிறீங்க. அதன் மூலமாக நீங்கள் யார் அப்படின்றது உலகத்து தெரிய போகுது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க வேறு லெவலில் படிப்பீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி வந்து பேச்சை காசாக்க தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட். சொல்லி அடிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை மிகச்சரியான யோகம் காத்திருக்கிறது. ஓகே மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு, நான் தான் சொல்கிறேனே, காளியை பிடிச்சிக்கோங்க. அவள் மட்டும்தான் உங்களுக்கு, வேறு யாரும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு காளி தான். வக்ரகாளி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். முடிஞ்சால் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அம்பிகையுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த தடவை முடிஞ்சால் மீனாட்சியை பார்க்க முடியும், உங்களால் முடியும்னா அடிச்சு பிடிச்சி போய் ஆத்தா மகமாயி பார்த்துக்கோ, என் மனசுக்குள்ளே வந்து நின்று நீ ஏதாவது என்னை இயக்குமா தாயின்னு ஒரு பெட்டிஷனை போட்டு வந்துடுங்க. அவள் நினச்சாலே போதும் வந்து உட்காந்துருவா. அதனால் இந்த தடவை பெண் தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. பயங்கரமான முன்னேற்றம், இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பாக நிகழ போகுது. ஏதோ வீடு சார்ந்த விஷயத்திற்கான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இயக்குவீர்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது. ஒன்றா வேறு வீட்டுக்கு போகிறது, வேறு வீட்டுக்கு குடியேறது, இந்த வீட்டில் யாரையாவது குடியமைக்கிறது, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது வாடகைக்கு வருது, வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுறது, வீட்டில் சில ஹோமம் பண்ணுறதுன்ற மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இயங்கும். அதன் மூலமாக ஒரு நிம்மதி கிடைக்கும். நல்லா இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகள் மூலமாக பெருமை, பிள்ளைகள் மூலமாக ஒரு இருந்த அப்படியே ஒரு நிம்மதியற்ற தன்மையெல்லாம் விலகி ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நல்லாயிருக்கும். திடீர்னு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். பேசிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாராள மனப்பான்மை வந்துருன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் அப்படி தானே இருந்தீங்க. இந்த 7 வருஷமாக தான் கொஞ்சம் நல்லா இல்லை. காரணம் நம்ம இல்லை, மிஸ்டர் சனி. நீங்கள் எப்பயுமே சூப்பர் தான். அதனால் மகர ராசிக்காரங்க அதே மாதிரி சூப்பரான அமைப்போட திரும்ப எகெயின் கம்பேக் கொடுக்க போகிறீங்க. அந்தளவுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய மாதமாக, அதற்கான பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய வாழ்வின் உச்சத்திற்கு போகக்கூடிய முகாந்தரத்தை தரக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் இந்த தடவை முதல்ல பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதலையா? எஸ், நிறைய பேர் முதலை பார்ப்பீர்கள். நேரில் பார்த்தாலும் சரி, படத்தில் பார்த்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு தடவை இந்த 31 நாளுக்குள்ளே குரோக்கடைல் அப்படின்ற விஷயம், முதலை அப்படின்ற விஷயம் உங்கள் கண்ணில் படும். அந்த சிம்பிள் உங்கள் கண்ணில் படும். அது அப்படியே போகிற மாதிரி, அது இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் படும். இரும்பு கொடுத்தா கூட நீ ஜெயிச்சிடுவ, கவலைப்படாமல் அடியெடுத்து வைன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் இந்த சிம்பிளை உங்களுக்கு காட்டும். எதை பற்றியும் கவலைப்படாத, ஸ்ட்ராங்காக இருக்குது, பிக் ஸ்ட்ராங் அப்படின்றத இந்த முதலை பார்க்கக்கூடிய சமிக்கைகள் தான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக இருங்க மகர ராசிக்காரங்க. தொட்டதெல்லாம் ஜெயமாகக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது.